கிராஸ் ஆல் நேஷன்ஸ் வழங்கும் டே ஸ்பிரிங் அருணோதயம். இந்த தேவனுடைய வார்த்தையை நமது அன்பு சகோதரன் எல்வித்தே ஜூனியர் அவர்கள் மூணாறில் வைத்து கிறிஸ்துமஸ் கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டார். இதை பார்த்து கேட்டு உணர்ந்து ரசித்து தேவ ஆசீர்வாதமும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக புறப்பட்டு போலாமா? வாங்க போலாம். கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனை எங்களோடு கூட இப்பொழுது நீர் பேசும்படிக்கு, எங்கள் ஒவ்வொருவரோடு இல்லத்திலும் உள்ளத்திலும் நீர் வந்து பிறக்கும்படிக்கு ஆண்டவரே இங்கே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இங்க வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் ஆண்டவரே நீர் தாமே பேசுவீராக. ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் நீர் தாமே பிறந்திருப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே வெளியே சிரித்துக் கொண்டு உள்ளே அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் காண்கிறேன். ஆண்டவரே, ஓ தகப்பனே, இதயத்தின் பாரங்களோடும் கிளேசங்களோடும் ஆண்டவரே உமது சமூகத்தில் வந்து அதை கொட்டும்படிக்கு நடந்து வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, Lord Jesus, I pray that thou will wipe every tear, Lord. ஆண்டவரே, ஒவ்வொரு கண்ணீரும் துடைத்தருளுவீராக. ஆண்டவரே, தகப்பனே, இந்த பண்டிகை காலத்தில் ஆண்டவரே எல்லாரையும் சந்தோஷமாக்கும். ஆண்டவரே, ஓ சந்தோஷத்தினால் நிரப்பி அருளும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆத்ம பாரத்தையும் எடுத்து போடும். ஆண்டவரே, இருதயம் நாம் சோர்ந்து போய் காணப்படுகிறது. அருமை பிள்ளைகளுக்கு ஆத்ம வியாகுலத்தோடு கூட இருக்குதப்பா. எல்லாவற்றையும் wipe it, Lord. Wipe every tear from their eyes, Lord. Let there be no more pain. Let there be no more bondage. Let there be no more strife, Lord. ஆண்டவரே, அருமை பிள்ளைகளை நீர்தாமே கண்ணோக்கி பார்த்தருளுவீராக. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் வந்து பிறந்தருளும். ஆண்டவரே, give them the joy of Christmas. Give them the joy of this festive season, Lord. Give them the joy, unspeakable joy. சொல்லி முடியாத சந்தோஷம். ஆண்டவரே, சொல்லி முடியாத ஒரு ஈவாகிய நீர் எங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லி முடியாத சந்தோஷம் கிட்டட்டுமே. ஆண்டவரே, அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென். யாவரும் உட்கார்ந்து கொள்ளலாம். வேதாகமத்தை திறந்து கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 78வது வசனம். யாராவது எடுத்தவங்க எனக்காக வாசிக்க முடியும்? அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்ம என்ன செஞ்சிருக்கு? சந்தித்திருக்கு. ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, through the tender mercy of our God, whereby the day spring from on high has visited us. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னதத்திலிருந்து அருணோதயம் என்ன பண்ணிருக்கான்? தோன்றி நம்மை நெருங்கி வந்திருக்கிறது. ஹalleluya. நம்ம உன்னதத்தில் இருக்கிற அருணோதயம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆங்கிலத்தில் டே ஸ்பிரிங்னா nobody knows. 400 வருஷங்களுக்கு முன்னாடி டே ஸ்பிரிங் என்ற வார்த்தை அழிந்து விட்டது. இந்த நாட்கள்ல டே ஸ்பிரிங்னு வார்த்தையே இல்லை. உடனே நான் என்ன செய்தேன், வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் பைபிள்ல வாசிப்போம். டே ஸ்பிரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் என்ன சொல்லுகிறது? இந்த டே ஸ்பிரிங் என்ற வார்த்தை என்ன அர்த்தமா? சன்ஷைன். இந்த சூரிய ஒளியானது கடந்து வந்திருக்கிறது. அது நம் அண்டை கடந்து வந்திருக்கிறது. ஹalleluya. இந்த சூரிய ஒளியானது நம் அருகில் கடந்து வந்திருக்கிறது. The day spring from on high has come near us to visit
us. இன்னைக்கு ஒருத்தங்க வீட்டுக்கு நம்ம போனோம்னா விசிட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? வாசல்ல நின்னுடுவோமா? இல்லட்டா வெளியில நேரா கார் பார்க்கிங்ல நின்னுட்டு இருக்கோமா? நம்ம என்ன செய்றோம்? அவங்க வீட்டுக்கு போறோம், அவங்க பக்கத்துல உட்கார்றோம், அவங்களோட கூட பேசுகிறோம். ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் நாம் ஒவ்வொரு பக்கத்தில் கடந்து வந்திருக்கிறார். உங்களோடு கூட பேசும்படிக்கு வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நோக்கி பார்த்து உங்கள் சஞ்சலங்களை அவர் போக்கும்படிக்கு வந்திருக்கிறார். உங்கள் இதயத்தில் உள்ள வேதனைகளை அவர் அகற்றும்படிக்கு வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவர் அருகிலும் என் கர்த்தாதி கர்த்தர் the day spring has come. Hallelujah. என் அன்பு சகோதரர்களே சகோதரிகள், வேதம் சொல்லுகிறது மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். இன்றைக்கு இந்த நீதியின் சூரியனாகிய இந்த இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் பிறக்க வந்திருக்கிறார். இந்த சன்ஷைன் என்கிற வார்த்தையை நீங்க இன்னும் க்ளோஸா நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கேபிட்டல் எஸ். அவங்க என்ன செய்றாங்க? வேகமாகவே, டைரக்டாகவே, ஈஸியாகவே, டெலிபரேட்டாகவே அவங்க என்ன சொல்றாங்க? இயேசுவானவர் உங்கள் வீட்டுக்கு கடந்து வர போகிறார். ஹalleluya. நீங்க பாத்தீங்கன்னா வேதாகமத்துல நீங்க வேற வெர்ஷன் வாசிச்சீங்கன்னா, இல்லாவிட்டால் எபிரேய வேதாகமம் வாசிக்கிறோம், கிரேக்க வேதாகமம் வாசிக்கிறோம், இதை வாசிச்சாதான் உண்மையான அர்த்தம் புரியும். ஆனா ஆங்கிலத்துல டைரக்டா சொல்றாங்க, உங்க வீட்டுக்கு யார் வர போறா? இயேசுவானவர் வர போறாரு. ஹalleluya. ஓ, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இன்றைக்கு இயேசுவானவர் என் வீட்டுக்கு வர போகிறார். இன்றைக்கு இயேசுவானவர் என் உள்ளத்துக்கு வர போகிறார். இன்றைக்கு அவர் என் வாழ்க்கையில் என்ன பண்ண போறாரு? பிறக்க போகிறார். ஹalleluya. அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, யோவானின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே ஒளி. ஹalleluya. வந்து பார்த்தேன், நிறைய பேர் முகத்துல என்ன இல்ல? லைட் இல்ல, வெளிச்சமே மங்கி போயிடுச்சு, சோர்ந்து போயிட்டு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளி ஏத்த வந்திருக்கிறேன். ஹalleluya. ஒளி பெற செய்ய போகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் என்ன கொடுக்க போறேன்? உங்கள் முகத்தை பிரகாசிக்க வந்திருக்கிறேன். ஹalleluya. என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இந்த சூரியன் என்னென்ன செய்யுதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு சூரியன் என்னென்ன செய்யுது? கொஞ்ச நாளா நான் வந்து சின்ன பிள்ளைங்களோடு கூட கொஞ்சம் பிரேயர் செஷன் நடத்தி கொண்டு வருகிறேன். அதனால என்ன பண்ணுவேன்? கொஸ்டின் கேட்பேன். அதே பழகிட்டனால என்ன நடக்குது? இங்கே அப்படி வந்து சூரியன் என்ன செய்யுது? வெளிச்சம் கொடுக்குது. சொல்றதுன்னா நான் எழுதிக்கிறேன் பாத்துக்கலாம். நீங்க பாட்டுக்கு அதுக்கு சொல்லிட்டீங்கன்னா மெசேஜ் ரொம்ப லென்த்தா எடுத்துருவாங்க, திட்டுவாங்க. சூரியன் என்ன செய்யுது? What does the sun do? முதலாவதாக it gives light. அது என்ன கொடுக்குது? வெளிச்சம் கொடுக்கிறது. நார்வே என்ற ஒரு தேசத்தை நான் வாசித்தேன். அதுல என்னவா? 6 மாதம் அதுல வெளிச்சமே கிடையாது, சூரியனே வராத 6 மாசம். இன்னொரு 6 மாசம் தான் சூரியன் இருக்கு. இந்த ஊர்ல நடக்கிற சம்பவத்தை சொல்றாங்க. அந்த ஊர்ல என்ன நடக்கும்? 6 மாதம் செழிப்பா இருக்குமா, செடிகள் எல்லாம் வளருமா, சந்தோஷமா இருப்பார்களா. அங்க எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் அந்த 6 மாசம் தான் நடக்கும். அடுத்த 6 மாசம் என்ன நடக்குமா? எல்லாரும் வீட்டுக்குள்ள அமைதியா உட்கார்ந்து, வெளியில வெளிச்சமே கிடையாது, ஆர்டிபிஷியல் லைட் மட்டும் தான் இருக்கும். வெளியில இங்க எல்லாம் எலக்ட்ரிசிட்டி வச்சு தான் லைட் பண்ணிப்பாங்களே ஒழிய 6 மாசம் இந்த மூணாறு இருட்டா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நமக்குன்னா என்ன செய்யனே தெரியாது. வெளிச்சமா இருக்குது, வெளியில போயிட்டு வரோம், 4 இடத்தை பாக்குறோம், சந்தோஷமா இருக்கும். இதே மலை மீது இருட்டா இருந்துச்சுன்னா, இருவை போல 6 மாதம் இருந்தது என்றால் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும். என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, நார்வே தேசத்துல அப்படியாக 6 மாதம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருப்பாங்கன்னா, people will very scared to go. வெளியில போறதுக்கு ரொம்ப பயந்து கொண்டிருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 46ஆம் வசனத்தில், என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் அவனும் இருளில் இராதபடி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஹalleluya. நமது வாழ்க்கையில ஒருவேளை பார்க்கலாம், இருள் காணப்படலாம், நமது சரீரத்தில் இருள் காணப்படலாம், நமது எண்ணங்களில் இருள் காணப்படலாம், நமது வாழ்க்கை முறையில் இருள் காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளியாகிய நான் உங்கள் வாழ்க்கையில் வந்து நான் பிரகாசிக்க போகிறேன். ஹalleluya. I am going to come and give light. I am going to come and illuminate your lives என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு ஒளி தாரும் ஆண்டவரே. இந்த சூரியன் என்ன செய்யுது? அது நமது வாழ்க்கைக்குள்ளாக வந்து அது ஒளி பெற செய்ய போகிறது. நாம் ஒளியாக இருக்கும்படிக்கு, தேசங்களுக்கு ஒளியாக இருக்கும்படிக்கு நம்மை தூக்கி நிறுத்த இந்த கர்த்தாதி தேவன் நமது இதயத்திற்குள்ளாக வந்து பிறக்க வேண்டும் என்று தனது ஒரே பேரான குமாரனை அனுப்பி இருக்கிறார். ஹalleluya.
இயேசுவானவர் மட்டும் டிசைட் பண்ணல. யார் டிசைட் பண்ணியிருக்கா? ஹெவன்லி ஃபாதர். ஹalleluya. இயேசுவானவர் மட்டும் நம்ம இதயத்துல வந்து பிறக்கணும்னு ஆசை இல்ல. பிதாவானவரும் ஆசையோடு கூட அவரை அனுப்பி இருக்கிறார். ஹalleluya. வருவதற்கு முன்பதாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நம்ம ஆண்டவர் சொன்னாரே, நான் என் குமாரனை அனுப்புகிறேன் உங்கள் மத்தியில். ஹalleluya. உங்கள் ஒவ்வொருவரின் மனதையும் அவர் சஞ்சலத்தினால் நிரம்பி இருக்கிறதை அவர் கண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் நான் ஒளி பெற செய்ய வந்திருக்கிறேன். ஹalleluya. He has come to illuminate your life. He has come to make your life shine. வெளிச்சத்தை கொடுக்க வந்திருக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவரே அந்த வெளிச்சம் எனக்கு வேண்டும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? லார்ட் எனக்கு வெளிச்சம் வேணும். கரங்களை உயர்த்தி சொல்லலாம், அப்பா என் வாழ்க்கையில வெளிச்சம் வேணும். ரொம்ப நாள் இருட்டாயிடுச்சு ஆண்டவரே, ரொம்ப வருடங்கள் இருட்டா இருக்குது ஆண்டவரே, இனி அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் வாழ்க்கை வெளிச்சத்தின் வாழ்க்கையாக மாற வேண்டும். ஹalleluya. வெளிச்சத்தின் புத்திரராக நாம் மாற வேண்டும். ஹalleluya. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். ஹalleluya. வெளிச்சத்தின் தேவன் உங்கள் இதயத்திற்குள்ளாக கடந்து வர போகிறார். Hallelujah. Today the Lord is saying, I am going to give light into your life. உங்கள் வாழ்க்கையில் என்ன கொடுக்க போறோமா? வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன். போகட்டும். இரண்டாவதாக என்ன? இந்த சூரியன் என்ன கொடுக்குது? ஹீட். நம்ம மூணாவது பார்க்கலாம். செகண்ட் என்ன கொடுக்குது? ஃபாஸ்டிங் பிரேயர்னால யாரும் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பாடு வேணும்ல. சூரியன் இல்லாட்டி சாப்பாடு எங்க கிடைக்கும்? சாப்பாடு, தானியம், மரம், பழம் இதெல்லாம் வேணாமா? வேணுமா வேணாமா? எல்லாரும் மண்ணா சாப்பிட்டு போயிடலாமா? கொஞ்சம் வருஷம் கழிச்சு சாப்பிடுவோம். இப்போ பழம் சாப்பிடுவோம். ஹalleluya. சோறு இருக்குது. ஹalleluya. வானத்திலிருந்து வெளிச்சம் வந்தாதான் மரம் வளரும், தானியங்கள் வளரும். இதெல்லாம் எப்படி வருது? சூரியன் வந்தாதான். ஒரு ஆராய்ச்சியாளர் ஒருவர் புத்தகத்தை நான் வாசித்தேன். ஒரு ரிசர்ச் பேப்பர் போட்டுறாரு. அதுல சொல்றாரு, சில மணி நேரங்கள் சூரிய ஒளி இல்லாவிட்டால் ஒரு செடியானது மரித்துவிடும். சில மணி நேரங்கள். ஏன்னா அந்த செடிக்குள்ள என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை, கார்பன் டை ஆக்சைடு தேவை. எதுக்காக? குளோரோஃபில் ஃபார்ம் பண்றதுக்காக. குளோரோஃபில் என்ன பண்ணுது? செடியை வளர வைக்குது. சயின்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. செடி என்ன செய்யுது? வளர பண்ணுது. சில மணி நேரங்கள் சூரியன் இல்லாவிட்டாலும் செடியானது மரித்து போகுமா? வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே ஒழிய வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமடையும். ஹalleluya. ஆண்டவர் சில மணி நேரம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க? ஜீவன் இல்லாமல் மாறி விடுவீர்கள். ஹalleluya. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் பிள்ளைகளை இந்த பூமிக்குள்ளாக தன்னந்தனியாக அனுப்பிவிட்டேன். ஆதாமை படைத்து விட்டேன், ஆபிரகாமை படைத்து விட்டேன், சாராளை படைத்து விட்டேன், யாவரையும் பூமிக்கு அனுப்பிவிட்டேன். பிள்ளைகளை இல்லாட்டா என்ன ஆயிடுவாங்க? மரித்து விடுவார்கள். அதற்காகவே நான் புறப்பட்டு வருகிறேன். ஹalleluya. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நாமாக ஜீவித்துக் இல்லவே இல்லை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் என் கர்த்தரின் சுத்த கிருபையாக இருக்கிறது. ஹalleluya. ஜீவன் வேணும்னா யார் கொடுக்கணும்? ஆண்டவர் கொடுக்கணும். அது பரிபூர்ணம் அடையணும். யார் செய்யணும்? என் கர்த்தர் செய்ய வேண்டும். அதனால் அவர் என்ன சொல்றாரு? என் பிள்ளைகளால் ஒன்றும் செய்ய முடியாது தனியா, ஆதலால் நான் புறப்பட்டு வருகிறேன். ஹalleluya. அதற்குதான் Day spring from on high has visited us. Hallelujah. அருணோதயம் அதற்காகவே தோன்றுகிறது. Hallelujah. நாமாகவே நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. கர்த்தர் நமக்கு தேவை. அது அவருக்கு அறிந்திருக்கிறார். ஆதலால் இந்த பூமிக்குள்ளாக ஹalleluya. என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைக்கு நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தை பாருங்க, நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில் சில நேரங்களில் நாம் காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே மகனே, உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன். ஹalleluya. கவலைப்படாதே மகனே, உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன். நீ போக்கிலும் உன் வரத்திலும் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்தையும் நான் ஆசீர்வதித்து தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. இதற்காகவே இந்த சூரியன் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். போகட்டும், கடைசியாக பார்க்கலாம். அங்கிள் அழகா சொன்னாங்க, கடைசியாக சூரியன் எதற்கு தேவைப்படுகிறது?
வெப்பத்தை கொடுப்பதற்காக. இன்றைக்கு ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு போயிட்டு வெளியில எங்கேயாவது சூரிய ஒளியில காணப்படுற மாதிரி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதலாவதாக அந்த சூரியன் பட்ட உடனே அந்த தண்ணியில என்ன தெரியும்? அது பியூரான தண்ணியா இம்பியூரான தண்ணியான்னு தெரியும். கரெக்டா? சுத்தமா இருக்குதா அசுத்தமா இருக்குதான்ட்டு வெளிச்சத்துல வச்சாதான் தெரியும். சகோதரிகளே, 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். இன்றைக்கு நாம் பாவிகளாய் இருக்கிறதினால் நமது பாவத்தை போக்கும்படிக்கு சூரியனாகிய இயேசு கிறிஸ்து, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து, அருணோதயமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளாக வந்து நமது பாவத்தை நமக்கு உணர்த்துகிற ஒருவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு தண்ணியை கொண்டு போய் நீங்க நேர சூரிய ஒளியில வைக்கும் பொழுது அது பியூரா இருக்கா, சுத்தமாக இருக்கிறதா அசுத்தமாக இருக்கிறதா என்று சொல்லி அது எவ்வாறு காண்பித்து கொடுக்கிறதோ, அதே போல நீதி சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்து நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து, பாடி பாவம் செய்யற என்ன செய்யாத, இனி பாவம் செய்யாதே, ஹல்லேலூயா உணர்த்துகிறார். மரியாதை அவர் நமக்காக பாவமாக இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே என்ன பரிசுத்தம், எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அப்பா இந்த பண்டிகை காலங்களில் நான் இன்னும் பரிசுத்தம் அடையணும். ஓ, பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தம் அடைவது இந்த ஊழியத்துடைய எண்ணம். இந்த ஊழியத்தில் உள்ள எல்லாரோட ஆசையும் என்ன, இன்று முதல் இன்னும் பரிசுத்தமாக என்ன ஆகணும், மாறணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நீதியின் சூரியன் நமது பாவத்தை நமக்கு உணர்த்தும்படிக்கு வந்திருக்கிறது. இதே தண்ணி கொஞ்ச நேரம், பல மணி நேரம் நீங்க வெயில்ல வைங்களேன், என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள மைக்ரோஸ்கோபிக் ஜெர்ம்ஸ் இருக்கும். அதை நீங்க அந்த மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாத்தீங்கன்னா, ஒரு தண்ணி எடுத்துட்டு போய் பார்க்கும்போது உள்ள நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய நோய் கொடுக்கக்கூடிய ஜெர்ம்ஸ். அதனாலதான் குடி தண்ணீர் என்ன சொல்றாங்க, RO ட்ரீட்டட் வாட்டர்னு சொல்றாங்க, பியூரிஃபை பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏன் பண்றாங்க, கண்ணுக்கு தெரியாத நிறைய குப்பைகளும் அழுக்குகளும் இருக்கு. இந்த ஜெர்ம்ஸ் நம்ம சரீரத்துக்குள்ள போனோம்னா நம்ம சரீரம் என்ன ஆகி விடுகிறது, கெட்டு போய் விடுகிறது. இன்றைக்கு இந்த சூரியனுக்கு முன்பதாக இந்த தண்ணீரை ரொம்ப நேரம் நீங்க வச்சீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா, அந்த சூரிய ஒளி கதிர்கள் எல்லாம் அதுல பட்டு 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 இந்த கண்ணுக்கு தெரியாத ஜெர்ம்ஸ் என்ன ஆயிடும், மரித்து போயிடும். வேதம் சொல்லுகிறது 1 யோவானின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டவர் என்று வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆண்டவர் நம்ம மத்தியில வந்தோன்னே அவர் என்ன செய்யறாரு, நம்மிடையே உள்ள பாவங்களை அவர் எடுத்துக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கலாம், ஒரு சகோதரியை கொண்டு வராங்க, பாவத்தின் நிமித்தமாக மாட்டிக்கொண்ட ஒரு சகோதரி ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நேர முதல் கல் எடுத்து அவர் அடிக்கல. அவர் என்ன சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு, அப்சல்யூஷன் என்ற ஒரு வார்த்தை. இந்த அப்சல்யூஷன் என்ற வார்த்தையை வந்து யாருமே ரொம்ப பயன்படுத்தவே மாட்டாங்க. அது பயன்படுத்தினாங்க என்றால் கத்தோலிக்க திருச்சபையில் அதை பயன்படுத்துவாங்க. அது ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, அன்றோடு கூட நமது பாவங்கள் என்ன ஆயிடுச்சு, அன்றோடு கூட முடிந்தது. அந்த வார்த்தையை பயன்படுத்தி விட்டார்கள் என்றால் திரும்பவும் என்ன, அந்த பாவத்தை பத்தி ஒருத்தனும் பேசவே கூடாது. ஹல்லேலூயா. அப்சல்யூஷன் என்று சொல்றாங்க. அப்படின்னா என்னது, your sins have been forgotten, it has been forgiven and it has been forgotten. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு அந்த பாவங்களை உன் ஆத்மாவிலிருந்து நான் கொன்று புதைக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அது கொன்று புதைத்து விட்ட பிறகு இனி நான் அதை திறக்க போவதே கிடையாது. ஹல்லேலூயா. இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இது மட்டுமல்ல, கடைசியாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த தண்ணியை இன்னும் கொஞ்ச நேரம் வெளியில வச்சு பேசுங்க. இந்த தண்ணி என்ன ஆக ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா கொதிக்க ஆரம்பிக்குது. தண்ணி என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா சூடாகும். அப்படியே வச்சு வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகுது, கொதிக்க ஆரம்பிக்குது. லூக்காளுக்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது வசனம், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இன்றைக்கே பற்றி எரிகிறேன்.
கர்த்தர் இந்த பூமிக்கு வந்த ஒரே நோக்கம் பாவிகளாய் இருக்கிற நம்மை சுத்தர்களாக மாற்றும்படி கொடுத்திருக்கிறார். Hallelujah. He has come into this world to make us as sons of thunder and sons of fire and daughters of fire. ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளாக வந்திருக்கிறது நம்ம இடி முழக்கத்தின் புத்திரர்களாகவும் அக்கினிமயமான பிள்ளைகளாகவும் நம்மை மாற்றும்படிக்கு தான் இந்த பூமிக்குள்ளாக வந்திருக்கிறார். Hallelujah. அவர் பிறந்தது இந்த டே ஸ்பிரிங் நம்மை விசிட் பண்ண வந்தது நம்மையும் எரிகிற பாண்டங்களாக மாற்றும்படி. Hallelujah. நல்ல குளிரான தண்ணியா நம்ம இருக்கணும். அந்த குளிரான தண்ணியை பாயிலிங் வாட்டரா சூரியனை போன்று அக்கினிமயமாக மாற்ற வேண்டும் என்று என் கர்த்தாதி கர்த்தர் தனது ஒரே பேரான குமாரனை கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது நம்மை டே ஸ்பிரிங் வந்து சந்திக்கும் பொழுது இந்த இடத்தில் நம்மை இந்த அருணோதயம் வந்து சந்திக்கும் பொழுது நாம் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லும் பொழுது எப்படி போகணும் தெரியுமா? அக்கினிமயமான பிள்ளைகளாக புறப்பட்டு செல்ல வேண்டும். Hallelujah. இந்த டே ஸ்பிரிங் என்ற வார்த்தைக்கு செப்துவகின்ட்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. It refers to shoot or branch. ஒரு பிரான்ச் அது குறிக்கிறான். எரேமியாவின் புத்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம். யாராவது எடுத்தவங்க வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நீதியுள்ள கிளை எழும்ப பண்ணுவேன். ஹalleluya. அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். ஹalleluya. நான் என்னன்னு சொன்னேன்? நீதியின் சூரியன் சொன்னேன். இன்னொரு அர்த்தம் என்னது? அவர் ஒரு கிளை என்று காணப்படுகிறது. இன்றைக்கும் அந்த கிளையை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் 2வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அவர் எப்படிப்பட்ட கிளையாக எழுப்புகிறாராம்? ஒரு இளங்கிளையை போல வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவர் எழுப்புகிறார். தேடத்தில் அவர் அப்படிப்பட்ட ஒரு கிளையாக உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அக்கினிமயமாக மாற்றும்படிக்கு அவர் ஒரு இளங்கிளையை போல இந்த இடத்திற்கு கடந்து வந்திருக்கிறார். அப்பா, என் முன்பதாக எழும்பும் ஆண்டவரே, என்னை வல்லமையுள்ள ஒரு புத்திரராக மாற்றும் என்று சொல்லலாம். யாவரும் முழங்கால் படி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே, அருமை பிள்ளைகள் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு மீதும் ஒரு விசேஷ வல்லமை இப்பொழுது நடந்து வருவதாக. ஒவ்வொரு மீதும் இப்பொழுது ஒரு விசேஷித்த வல்லமை ஒன்று கடந்து வருவதாக. ஒவ்வொரு மீதும் ஒரு விசேஷித்த வல்லமையானது இப்பொழுது கடந்து வரட்டும் ஆண்டவரே. இப்போ உங்கள் ஒவ்வொரு மீதும் அவர் எழுந்து அருளி கொண்டிருக்கிறார். இந்த அருணோதயமானது இப்பொழுது எழும்பிக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொரு முன்பதாக அந்த அருணோதயமாகிய அந்த கிளை எழும்பிக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொரு மீதும் அந்த இளங்கிளை இப்பொழுது எழும்பிக் கொண்டிருக்கிறது. I don't know how many of you are witnessing that branch which is rising up before you. I can sense that the Lord is moving amongst his children right now. Oh, கர்த்தாதி கர்த்தர் இந்த இடத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பதாக அவர் எழுந்தருளி கொண்டிருக்கிறார். என் அன்பு குமாரனே, குமாரத்தியே, இன்றைக்கு நீ எழும்பும்படிக்கு இந்த டே ஸ்பிரிங் என்றால் கிரேக்க வேதாகமம் சொல்லுகிறது, இது ரைசிங் அப் என்ற அர்த்தம். இது எழும்பப்பட வேண்டும் என்ற அர்த்தம். இந்த அர்த்தத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் நடைமுறைக்கு கொண்டு வரும்படியாக, இன்றைக்கு உங்களை அவர் எழுப்பும்படியாக இன்றைக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்கள் மீது கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, உமது வெளிச்சத்தை என் மீது உதித்தருள்வீராக என்று கேட்போமா? யாவரும் கண்களை மூடி வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில் நாம் பேசுவோம். உங்கள் ஒவ்வொரு மீது பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் இறங்கிக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பதாக இதோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தாமே அவர் எழும்பிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அவரை பார்க்கிறீங்கன்னு தெரியல. கர்த்தாதி தேவன், thank you Lord. He is just rising up in front of you. As one who had risen up back in those days 2000 years ago. The Lord Jesus is rising up before you, my sister, to help you rise up, oh brother. குனிந்து வாழ்ந்த நாட்கள் போதுமா? கீழே படுத்து உருண்டு கொண்டு அழுது கொண்டிருக்கிற நாட்கள் போதும். இன்றைக்கு
கர்த்தர் உனக்கு முன்பதாக எவ்வாறு எழுப்புகிறாரோ அப்படியே நீயும் எழுப்புவாய். அப்படியே நீயும் எழுப்ப போகிறாய். அப்படியே நீயும் அவருக்காக அற்புத அடையாளங்களை செய்து எழுப்புகிற நாட்கள் இதோ வந்திருக்கிறது. The days have come here. The days have gone nigh. இதோ வந்திருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரி, ஆயத்தப்படுமா, ஆயத்தப்படுமா. 12 மாதங்கள் முடிந்து விட்டது. இந்த 2023 வருடம் முடிந்து அடைகிறது. இன்றைக்கு என்ன எழுப்பு ஆண்டவரே, இன்றைக்கு என்ன எழுப்பு ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஓ தகப்பனே இந்த நாட்களுக்கு உமது கடைசி கால ஊழியத்துக்கு என்ன எழுப்பு ஆண்டவரே. இன்றைக்கு உன்னை எழுப்ப வந்திருக்கிறார் சிஸ்டர். My dear brother, he has come to lift you up. He has come to lift you up. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமை பிள்ளைகளை நீர்தாமே கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. நீதியின் சூரியன் அவர்கள் மத்தியில் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. அருணோதயம் அவர்களை வந்து சந்திக்கட்டும் ஆண்டவரே. ஓ அருணோதயமாகிய நீர் அவர்கள் வாழ்க்கையில் எழுந்தருளுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து சொல்வார்களாக, ஓ அருணோதயம் என் வாழ்க்கையில் வந்துவிட்டார், என் முகத்தை பிரகாசிக்க பண்ணிவிட்டார், என் வாழ்க்கையை அவர் உற்சாகப்படுத்துகிறார், எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், என்னை அவர் அக்னிமயமாக மாற்றி இருக்கிறார், என் பாவத்தை அவர் கழுவி இருக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவர் வாய்களை திறந்து சாட்சி பகிரும் வண்ணமாக என் பிள்ளைகளை எழுப்புவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் எழுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே மாதத்தின் வருடத்தின் கடைசி மாதத்திற்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தை நன்மையினால் முடிசூட்டினீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் பாதைகள் எல்லாம் ஆண்டவரே உமது சித்தத்தின் மூலம் ஆண்டவரே நெய்யாக புளித்தது ஆண்டவரே. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தினீர் ஆண்டவரே. ஓ சமாதானத்தோடு இருக்க செய்தீர் ஆண்டவரே. இன்னொரு வந்த பொழுதும் வேதனைகள் கடந்து வந்த பொழுதும் எங்களோடு கூட நீர் இருந்தீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் விசேஷ விதமாக அருணோதயம் எங்கள் மத்தியில் தோன்றட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவரே இந்த புத்தாண்டில் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லும் பொழுது இந்த பண்டிகை காலங்களில் ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஆண்டவரே அருணோதயம் உதிக்கட்டும் ஆண்டவரே. Let everyone who sees us, let them see the day spring in us. எங்களில் ஆண்டவரே அருணோதயம் இருப்பதை அவர்கள் காணட்டும் ஆண்டவரே. டே ஸ்பிரிங் அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமது நீதியின் சூரியனை ஆண்டவரே எங்கள் இதயத்தில் அவர்கள் காணட்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக இந்த நாட்களில் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா இவ்வளவு நேரங்கள் எங்களோடு கூட பேசி இடைப்பட்டு ஆட்சி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென்.